இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கவே அவனுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இல்லனா போலீஸ வர வச்சு உன்னை வெளியே தூக்கி போட சொல்லுவேன். போறேன், இப்பவே போறேன். என் பேத்தியை என் கூட அனுப்பி வை, அவளை கூட்டிக்கிட்டு இப்பவே போறேன். என்ன திருப்பி கலாட்டா பண்ண வந்திருக்கியா? அவ எங்கேயும் வரமாட்டான், நீ வந்த வழியே போ. ஏய், உன் பொண்ணு என் பேரனை கல்யாணம் பண்ணி இருக்கிறா. உன் பொண்ணு என் பேரன் கூட தான் வாழணும். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு பாக்குற? அது எவ்வளவு பெரிய பாவம், உனக்கு தெரியலையா? பாவம் புண்ணியத்தை பத்தி நீ பேசாத. நீ செஞ்ச பாவம் தான் எங்க அம்மா அன்னைக்கே உயிரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு உன் பேர என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடி இருக்கான். நான் கொதிச்சு போயிருக்கேன். ஏதாவது பண்றதுக்குள்ள வெளியே போயிடு. ஏய், உன் பொண்ணுக்கு என் பேரன் கூட வாழ்றதுக்கு ஆசை இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் பேசி இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் வந்தே இருக்க மாட்டேன். அவளும் என் பேரனோட வாழணும்னு ஆசைப்படுறான். தயவு செஞ்சு சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வைக்கிற பாவம் உனக்கு வேண்டாம். உன் ஆணவம், உன் கோபம், உன் அதிகாரம், இது எல்லாத்தினாலையும் அவங்க வாழ்க்கையை பறிச்சிடலான்னு பாக்குறியா? அது நடக்காது, வேணாம், விட்டுடு. ஏய் கிழவி, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்ப நீ போறியா இல்ல அடிச்சு துரத்தட்டுமா? போறேன், இப்ப போறேன். ஆனா நீ பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் பேரங்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேப்ப. அந்த நாள் சீக்கிரமே வரும். அப்படி ஒரு நாள் வந்தா நான் தூக்குல தொங்குவேனே தவிர மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். பாவி,